தினம் ஒரு கணக்கு என்ற அடிப்படையில் நாம் தொடர்ந்து பதிவு போட்டுட்டு வந்துட்ருக்கோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய கணக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாபம் மற்றும் நஷ்டம் என்ற தலைப்பிலிருந்து ஒரு கணக்கு பார்ப்போம். ஒரு குளிர்சாதன பெட்டியின் மீது தொடர் தள்ளுபடிகள் முறையே 15%, 10%, 5% அளிக்கப்பட்ட பின் ரூபாய் 8721க்கு விற்பனை செய்யப்படுகிறது எனில் அப்பொருளின் குறித்த விலை என்ன? ஒரு குளிர்சாதன பெட்டியின் மீது தொடர் தள்ளுபடிகள் முறையே 15%, 10%, 5% அளிக்கப்பட்ட பின் ரூபாய் 8721க்கு விற்பனை செய்யப்படுகிறது எனில் அப்பொருளின் குறித்த விலை என்ன? இப்போ இந்த கணக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விற்பனை விலை ஈக்குவல் டு, இப்போ ஃபஸ்ட்டு வந்து தள்ளுபடி எப்படி வருது? 15%. இப்போ 100 மைனஸ் 15/100. ஒரு டைம் வந்து 100க்கு 15% தள்ளுபடி பண்ணுறாங்க. அதே வந்து மீண்டும் 10%, 100லேருந்து 10% மீண்டும் அதுவே தள்ளுபடி வருது. இன்ட்டு 5%, 100 இன்ட்டு 100 மைனஸ் 5/100. அப்போது 3 தள்ளுபடி, 15%, 10%, 5% என 3 முறை தள்ளுபடி செய்யப்படுகிறது. அப்போது இன்ட்டு குறித்த விலை, இது எடுத்துக்கணும். இப்போ வந்து விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா என்ன ரேட்டுக்கு வந்து விற்பனை செய்கிறாங்கன்னா 8721க்கு விற்பனை செய்கிறாங்க. அப்போது 100 மைனஸ் 15 அப்படின்னா 85/100 இன்ட்டு 100 மைனஸ் 10னா 90/100 இன்ட்டு 100 மைனஸ் 5னா 95/100 இன்ட்டு குறித்த விலை. ஏன்னா அந்த குறித்த விலை என்னன்றது தெரியல, விற்பனை விலை தெரியும், 3 டைம் வந்து அது டிஸ்கவுண்ட் ஆகுது, தள்ளுபடி ஆகுதுன்றது தெரியும். குறித்த விலை வந்து என்ன அப்படின்றத இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 100 மைனஸ் 15/100, 100 மைனஸ் 10/100, 100 மைனஸ் 5/100 இன்ட்டு குறித்த விலை. அப்போ விற்பனை விலை வந்து என்னென்னா அது 8721 விற்பனை செய்யப்படுகிறது. ஸோ விற்பனை விலை வந்து போட்டுறோம். அப்போது எனில் அப்பொருளின் குறித்த விலை என்ன? குறித்த விலை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ அதை பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 8721 ஈக்குவல் 85/100 இன்ட்டு 90/100 இன்ட்டு 95/100 இன்ட்டு குறித்த விலை. ரைட். இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம்னா 8721 இன்ட்டு இந்த 100/85ன்றது ஈக்குவல் டு, முன்னாடி நெக்ஸ்ட் வரப்போ ரெசிப்ரோ, இந்த 100 வந்து டிவைடிங் நியூமரேட்டர் வந்துடும், இந்த நியூமரேட்டருக்கு வந்து டினாமினேட்டர் ஆகிடும். அதே மாதிரி 100/90, 100/95 ஈக்குவல் டு இந்த குறித்த விலை. அவ்வளோதான். இப்போ புரிஞ்சுக்கிட்டே நம்ம 3 ஸ்டெப் போடுறோம். நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து டேரெக்டாகவே விற்பனை விலை வந்து 8721, 100ல் 15% தள்ளுபடினா 55/100, 10% தள்ளுபடி 100/90/100ன்னு போடலாம். 5% தள்ளுபடினா 95/100 இன்ட்டு குறித்த விலை. டேரெக்டாக அந்த ஸ்டெப் எழுதி கட் பண்ணால் போதும். இப்போ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை கேன்சலேஷன் பண்ணணும்.
இப்போ வந்து ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணலாம். 5ஆல் வந்து பார்த்திங்கன்னா 1 5 5 35 வரும். 7 5 35. இங்கே 5ஆல் 2 5 10 0. இதுலேயும் 5ஆல் 1 5 5 45னா 9 5 45, 5ஆல்னா 20. அப்புறம் அதுக்கடுத்தது 17ஆல் 19ஆல் இது கட் பண்ணலாம். 17ஆல் அப்படின்னா எடுத்தோடனே 8 7 21 இந்த மாதிரி 17 போட்டுக்காங்க. இப்போ இந்த 2 டிஜிட் எடுத்துக்கிட்டு இந்த 2 டிஜிட் நம்பர் எத்தனை டைம் வரும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ 20 அப்படின்னு போட்டிங்கன்னாவே 4 டைம் வரும். அப்போது ஒரு 4 டைம் 80 அப்படின்றது தோராயமாக வச்சுக்கிட்டு இப்போ எடுத்திங்கன்னா 4 7 28 மீதி 2 ஒரு 4 4 + 2 6. அப்போ 17ல் 8 மைனஸ் பண்ணால் 9. அப்போ 5 டைம் கொடுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி எடுத்து பார்த்துட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் 5 டைம். 5னா 7 35 5 மீதி 3 ஒரு 5 5 + 3 8. 87ல் 85 மைனஸ் பண்ணால் 2 அடுத்தது என்ன பண்ணோம்னா இதுலேருந்து ஒரு 2 கீழே இருக்கலாம். 22 17 எத்தனை டைம் வரும்? ஒரு டைம். அப்போது 12 5 7 மைனஸ் பண்ணால் 5. அடுத்து மீண்டும் இந்த 1 கொண்டு வந்துடலாம். இப்போ இது வந்து எத்தனை டைம் வரும்? 7 1 வருது. 51ல் 17 எத்தனை டைம் வரும் அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னா 3 டைம் கொடுக்கலாம். 3 7 21 மீதி 2 ஒரு 3 + 2 5. ஸோ இப்போ இந்த 17ம் 8721 கட் பண்ணால் 513 அப்படின்னு வருது. ஸோ 513 இந்த 19 கட் பண்ணலாம். இந்த 51ல் 19 எத்தனை டைம்? 20 டைம் வந்துச்சுன்னா 2 டைம். 2 9 18 மீதி 1 ஒரு 2 + 1 3. 11ல் 8 மைனஸ் பண்ணிங்கன்னா 3. அதே மாதிரி இங்கே 4ல் 3 மைனஸ் பண்ண 1. அப்புறம் அடுத்தது இந்த 3 கீழே இறக்கிடலாம். இறக்கிட்டிங்கன்னா இதுக்கு அடுத்தது எத்தனை டைம் வரணும்? இது ஒரு 140 20ன்னு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா 7 டைம். அதில் ஒன்று குறைச்சி 7 டைம் போட்டுக்கலாம். 7 9 63 3 மீதி 6 ஒரு 7 7 + 6 13. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 19ம் இதையும் கட் பண்ணால் எத்தனை வரும்? 27. ஸோ இப்போ 27 × 20 × 20 குறித்த விலை 27 × 20 × 20 இந்த குறித்த விலை அப்படின்றது வந்துடும். இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணாங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 27 × 2 54. இந்த 0 அப்படியே போட்டுக்கலாம். × 2 இந்த குறித்த விலை. 2ஆல் 4 2 8 2 10. இந்த 2 0வை அப்படியே போட்டுக்கலாம். அப்போது குறித்த விலை. இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து குறித்த விலை என்ன வரும்? ரூபாய் 10,800. 10,800ன்ற ரேட்டில் 15%, 10%, 5% டிஸ்கவுண்ட் பண்ணி அவங்க வந்து 3 டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறது வந்து விற்பனை வந்து 8,721 ரூபா. 8,720 ரூபாய்க்கு விற்கிறான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதனுடைய அசல் விலை தான் வந்து குறித்த விலைன்னு சொல்கிறது. என்ன ரேட்டுக்கு இருக்குன்னா 10,800 அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த 10,800ல் 15%, 10%, 5% 3 டைம் டிஸ்கவுண்ட் கொடுத்தா 8,721 ரூபாய்க்கு அதை வந்து விற்றுருக்கான். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த அசல் விலை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 10,800. இந்த மாதிரி தான் அந்த போட்டித் தேர்வில் கேட்குற கணக்குகள் ஏற்கனவே கேட்டிருக்கிற கணக்கு தான். அதெல்லாம் இந்த மாதிரி தான் கேட்பான். ஸோ நம்ம எப்படி படிக்கணும், எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத தொடர்ந்து நம்ம போட்டுட்ருக்கோம். டிஎன்பிசி, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐபிஎஸ்லேயும் ஆப்டிடியூட் பேப்பர் 2 வருது. டிஎன்பிசிலையும் மேக்ஸ் இருக்குது. அதே மாதிரி டெட்டு, எஸ்ஜிடி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடைநிலை ஆசிரியர், போலீஸ், எஸ்ஐ, பேங்கிங், ரயில்வே, இன்கம் டேக்ஸ், நேவி, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், இந்த மாதிரி யூஜிசி நெட்டில் பேப்பர் 1 இதுக்கு எல்லாமே வந்து மேக்ஸ் வருது. ஆப்டிடியூட்ஸ், ரீசனிங் வருது. தொடர்ந்து நீங்கள் பாருங்கள்.
ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு டைட்டிலிருந்து எடுத்துகிட்ருக்கோம். இது மாதிரி ஏற்கனவே கேட்குற எக்ஸாம்ஸில் பல எக்ஸாம்ஸில் கேட்குற கொஷின்ஸ் அதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு எக்ஸாம் போகிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி. அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.